தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஊடகங்கள் பார்க்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது நீதிமொழிகளுடைய தியான பகுதி. இந்த நாளின் செய்தி நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தொடர்ந்து கடந்த வாரத்தில் பேசின செய்தியை தொடர்ந்து பேசும்படி விரும்புகிறேன். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். கடந்த வாரத்தில் அதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே தரித்திரமும் அவமானமும் எதனால் வருகிறது? திரும்ப சொல்லுகிறேன், தரித்திரமும் 18ஆம் வசனம், தரித்திரமும் அவமானமும் எதனால் வருகிறது? திரையில் பாருங்கள். கடந்த வாரத்தில் சொன்னேன். நம்பர் 1, ஏழ்மைக்கு என்ன காரணம்? ஏழ்மைக்கு பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம் சோம்பேறித்தனம். கடந்த வாரத்தில் நான் அதை சொன்னேன். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5. தரித்திரத்துக்கு என்ன காரணம்? நீதிமொழிகள் 10:4. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியாய் வேலை செய்கிறவன் ஏழையாவான். கவனியுங்கள், நீதிமொழிகள் 10:4. லேசினஸ், சோம்பேறித்தனம் ஏழையை தரும், சுறுசுறுப்பு செல்வத்தை தரும். வசனத்தை பாருங்கள். சோம்பேறித்தனம், அதாவது ஜெபத்திலே சோம்பேறித்தனம், வாழ்க்கையிலே சோம்பேறித்தனம், ஆலயத்துக்கு செல்லுவதில் ஒரு சோம்பேறித்தனம். நாளைக்கு போகலாம், அடுத்த நாள் போகலாம். அந்த சோம்பேறித்தனம் கவனியுங்கள், அதாவது வறுமையை தரும். நன்றாக கவனிக்க வேண்டும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன், அது உலக பிரகாரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாய். நாளை ஜெபிக்கலாம், நாளை வேதம் வாசிக்கலாம், நாளை ஊழியம் செய்யலாம், நாளைக்கெல்லாம் பார்க்கலாம். என்றைக்கு நாளைக்கு என்று சொல்லுகிறானோ அவனுடைய நிலைமை என்னவென்றால் தரித்திரம், ஏழ்மை, வறுமை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த சுறுசுறுப்பு, அந்த பாரம், அந்த ஆதங்கம், அந்த அர்ப்பணம், ஜெபிக்க வேண்டும், ஆலயம் செல்ல வேண்டும், அந்த உத்வேகம் என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில். தமிழில் உத்வேகம். அது எதை தருமா? செல்வத்தை தரும். அதே 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12:24 சொல்லுகிறது. 24 ஜாக்கிரதை உடையவன் கை ஆளுகை செய்யும். இந்த சுறுசுறுப்பு, அந்த வேகம்,